தொடர்பாக தேமுதிகவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வதந்திகளுக்கு தம்மால் பதிலளிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம். தேமுதிகவினர் பாஜக தலைவர் பிரகாஷ் ஜவடேகர் அவர்களை சந்தித்து பேசுவதாக இன்னைக்கு ஒரு செய்தி வெளியானது. டெல்லியில ஊடகத்தினர் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேமுதிக சுதீஷ் அவர்களுக்கு வழக்கமா பேசுற நம்பர்ல போன் போட்டிருக்காங்க. சுதீஷ் அவர்களுடைய பிஏ எடுத்து இந்த மாதிரி சுதீஷ் டெல்லியில தான் இருக்காரு, நானும் டெல்லியில தான் இருக்கேன், உள்ள மீட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காலையில சொன்னதாகவும், மதியம் இது ஏற்கனவே போனது பிசினஸ் ரீதியான மீட்டிங், அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட மீட்டிங், வேற ஒரு மீட்டிங்ல இருந்தாரு. பாஜக அரசியல் தலைவர்களை மதியம் சந்திப்போம், பட் எந்த தலைவர் எப்ப சந்திப்போம், எவ்வளவு நேரம் சந்திப்போம் அப்படிங்கிற தகவலை வெளியே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி ஊடகத்தினர் சொல்றாங்க. அதைத்தான் இப்பொழுது நாம பிரகாஷ் ஜவடேகர் அவர்களிடம் கேட்டோம். பிரகாஷ் ஜவடேகர் என்ன சொல்றாருன்னா, தேமுதிக எங்களை சந்திக்க எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் கேட்கல, ஏற்கனவே எங்களை சந்திச்சிருக்கோம், அதாவது இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொய்யான தகவல் என்பதே நான் உங்களுக்கு அளிக்கிற செய்தி, என்கிட்ட எந்த அப்பாயின்மெண்ட் கேட்கல அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக சொல்லியிருக்கார். What is BJP stand on the alliance in Tamil Nadu? We are contesting as NDA, and our effort in Tamil Nadu is to have as many parties of NDAs which allied together in 2014 parliament election, and some other parties also, if they are willing. We want to contest this election as NDA. டெல்லியிலிருந்து கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் தந்தி செய்திகளுக்காக சலீம்.